இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா ஹேர்லேருந்து போகவே போகாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு முடியல பிடிச்சிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை 2 நிமிஷத்தில் கருகருன்னு மாற்றிடுங்க. வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஒரு இரும்பு கடாயோ இல்லை அடி கனமாக இருக்கிற கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வந்து ஒரு 2 பொருளை மட்டுமே சேர்த்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல். இந்த வெங்காயத்தோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே லேசாக இருக்கும் பாருங்கள், அந்த தோலை தான் எடுத்துக்கணும். வெங்காயத்தோடு எடுத்துக்காமல் மெலீஸா தோல் மேலே இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு தோல், அதை எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சிம்முலையே வச்சு நம்ம இந்த வெங்காயத்தோலை வறுக்கணும். இந்த வெங்காயத்தோலில் ஹேர் க்ரோத்துக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையில் நம்ம இந்த வெங்காயத்தோலை சேர்க்கும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகளை இன்ஸ்டண்ட்டாக கருப்பாக மாற்றிடுங்க. இப்போது சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நரைமுடி வந்துடுது. காலேஜ் போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சீக்கிரமே நரைமுடி வந்துடுது. அவங்கெல்லாம் இந்த ஹேர் டை ப்ராசஸை வந்து ரொம்ப நேரம் எடுத்து பண்ண முடியாது இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியை ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் டக்குன்னு நம்ம ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக வெள்ளை முடிகளை டச்சப் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக ஹேர் வாஷ் பண்ணால் போகவே போகாது. நம்ம ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். அதுவும் போகாமல் இருக்கிற மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது வேணால் போய் ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம ஹேரை வாஷ் பண்ணால் போகாது. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேவா? எப்போல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் நீங்கள் அழகாக டச்சப் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஹேரில் வந்து மட்டும்தான் ஒட்டுங்க, கையில் ஒட்டும், தலகாணியில் ஒட்டும், அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த கடுகு வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயில் வெளியில் வருங்க. எடுத்தோன்னே சடன்னு சத்தம் கேட்கும் இல்லையா? அப்படியே ஒயிட் கலராக மாறும். அதுக்கப்புறம் நல்லா பிளாக்காக மாறும்போது உங்களுக்கு அதிலேருந்து ஆயில் வெளியில் வரும். அந்த ஆயில் வெளியில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது இது 2யுமே நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பொடி வந்து நம்மளுக்கு கருகருன்னு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி பயன்படுத்தலான்றதையும் பார்க்கலாம். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம தேவையான அளவு மட்டும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னெத்தியில் மட்டும் வெள்ளை முடி இருக்கும், காதோரத்தில் மட்டும் வெள்ளை முடி இருக்கும், இல்லை அங்கங்கே வெள்ளை முடி இருக்கும் இல்லையா? அவங்களாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது சொல்கிறேன். கொஞ்சமாக நான் எடுத்துட்டு இதில் வந்து நிறைய மெத்தடில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணலாங்க. நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால் நான் இன்னும் கொஞ்சமே பொடி நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஹேரில் ஒரு முடியாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரஷ்ஷு வச்சு நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் கையிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா தலையை நாங்கள் வந்து வீடியோவில் அலசி நான் காமிக்க முடியாது இல்லையா? அதனால் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி கழுவுனாலும் போகவே போகாதுங்க. அதே மாதிரி கையில் ஒட்டும் அப்படின்னு பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு போட்டு நல்லா சீவிடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹேரில் ஒரு விரலில் எடுத்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு நல்லா கோம்பு வச்சு நல்லா சீவிடுங்க. சீவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முடியில் மட்டும்தான் ஒட்டி இருக்கும், கையிலையோ ட்ரெஸ்ஸுலையோ ஒட்டவே ஒட்டாதுங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டப்பாவில் செஞ்சு கொடுத்து அனுப்பிடுங்க. அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, இப்போது பிஜியில் தங்கி வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் சரி, இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது அவங்க எப்பயுமே
வெள்ளை முடி இல்லாமல் கருமையான முடிகளோட சந்தோஷமாக இருப்பாங்கங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம 2 பொருட்களை மட்டுமே வச்சு செய்கிறோம். எல்லாமே இயற்கையான பொருட்கள் அப்படின்றதுனால எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. 2 நிமிஷத்தில் எப்போல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் டக்குன்னு அந்த பொடியை கொஞ்சமாக எடுத்து தேங்காய் எண்ணெயோ இல்லை ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா விளக்கெண்ணெய் எதுனாலுமே பரவாயில்லைங்க, கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய முடியை வந்து கருமையாகவே வச்சுக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி பாருங்கள், போகவே இல்லை பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றி போனாலும் இல்லை கையில் போட்டு நம்ம இது பண்ணாலுமே அழுத்தினாலுமே போகவே போகாது. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேவா? நீங்கள் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு போட்டு நல்லா சீவிட்டு ஹேரை வந்து லூஸ் ஹேராகவும் விட்டுக்கலாம், ஜடை பின்னியும் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபும் சரி, வேலைக்கு போகிற குழந்தைங்களும் சரி, வேலைக்கு போகிற லேடிஸும் சரி, யார் வேணாலுமே இதை பயன்படுத்தலாங்க. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. மீதி இருக்கிற பொடியை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி எப்பயுமே நம்மளுடைய முடிகளை கருகருன்னே வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய வெள்ளை முடிகளை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அதுமாரி நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணி